ஹாய் வெல்கம் டு அபிநயா கார்த்திக் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் மால் தான் போயிருந்தோம். ஸோ இஏ மால், சென்னையில் இருக்க இஏ மாலுக்கு தான் போயிருந்தோம், எக்ஸ்பிரஸ் அவென்யூ. அங்கே போயிட்டு கொஞ்சம் நாங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருந்தேன். நானும் வெளியில் போயிட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. பாப்பா வீட்டில் இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியல. ஃபஸ்ட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கும், எங்கன்னா வெளில போவோம் வருவோம். இப்போல்லாம் போகிறது கிடையாது. அப்புறம் அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு எங்கே போனாலுமே நம்ம குழந்தைங்களுக்கு தாங்க நம்ம கண்ணு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், எது வாங்குறதா இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்கு உள்ளது தான் நமக்கு கண்ணு தோணுது. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ரேக் ஃபுல்லாக ஒரே டாய்ஸாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு அந்த பொம்மைலாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க. பார்த்துட்டு அதில் ஒரு பொம்மை வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோம். பரவாயில்லைங்க, லோ ப்ரைஸில் ரொம்ப நல்ல நல்ல பொம்மை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிங்க் கலர் பொம்மை. அப்புறம் அந்த ஹார்ட்டில் லவ்னு எழுதியிருந்துச்சு பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவை என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அங்கே அந்த போனோன்னா அங்கே அவல்லாம் இருக்குல்ல, டிமார்ட்டுக்கு போனோம். போயிட்டு அங்கே போய் ஒரு அவலும் சர்க்கரையும் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை என் ஃப்ரெண்டு ஸ்லோ மோஷனில் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதை சிரித்து சிரித்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நாங்கள் போயிட்டு நானும் பாப்பாவும் போயிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்தாச்சுங்க. கால் வலியே வந்துடுச்சு மாலுக்குள்ளே போயிட்டு. அப்புறம் ஒரு 4-5 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நான் வீடியோவில் காட்டலை. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு வீடியோவில் காட்டலை. அப்புறம் நாங்கள் மால் எல்லாமே நல்லா சுற்றி பார்த்தோங்க. சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இருந்து 3rd ஃப்ளோரில் இருந்தோம். 3rd ஃப்ளோர்லேருந்து பார்த்தோம். மாலுக்கு போனீங்கன்னா எப்போதுமே சரி கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கூட்டம் இல்லாத நாட்களே இருக்காதுங்க. நம்ம பீச் கூட பரவாயில்ல, ஆனால் மாலில் எப்போதுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நானும் பாப்பாவும் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு பர்கர் ஆர்டர் பண்ணலான்ட்டு அப்படியே லைனில் நின்னாச்சு. பரவாயில்லைங்க, கூட்டமே இல்லை. பின்னாடி போகிறாங்கள அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு, அக்கா தான். ஸோ ஜாலியாக இருக்கும் அவங்க கூடலாம். அப்படியே போயிட்டு நாங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிட்டு போயிட்டு டேபிளில் உட்காந்தாச்சுங்க. உட்காந்துட்டு ஓப்பன் பண்ணோடனே பாப்பா தான் ஃபஸ்ட்டு கையை வச்சாங்க எடுக்கிறதுக்காக. நான் சரி கொஞ்ச நேரம் இருமா பாப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுலேருந்து சாஸ் பாக்கெட்டை ஒன்று எடுத்து பாப்பா கிட்டே இந்தாம்மா இதை வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நிறைய கதைலாம் பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த டேவை வந்து மறக்கவே முடியாது. அப்புறம் ஆர்ட்ரு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்துட்டு அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். திரும்ப அதை முடிச்சுட்டு திரும்ப கேஎஃப்சி வந்தோம். கேஎஃப்சி வந்துட்டு பர்கர் ஆர்ட்ரு பண்ணி திரும்பவும் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோங்க. சாப்பிடவே முடியல, ரொம்ப வயிறுலாம் ஃபுல்லாகிடுச்சு. நான்லாம் சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கவே முடியாமல் உட்காந்துருந்தேன் அந்தளவுக்கு. ஆனால் மனசும் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணுன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தானே. அது கூட பாப்பா கூட வேறு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பா என்னை கண்டுக்கவே இல்லை தெரியுமா. அவங்க கூடயே தான் விளையாடிட்டு இருந்தா கடைசி வரைக்கும். அப்புறம் அவங்க பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதெல்லாம் பாப்பா கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அப்புறம் பர்கர் வந்துருச்சுங்க. அதுதான் அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஊதிட்டு இருந்தேன். எதனால் ஊதுனேன்னா, பாப்பா கிட்ட ஊன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தேன். அப்படியே பாப்பா வந்து வேணும் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சுங்க. மாலை விட்டு வெளியில் வந்தாச்சு. அப்படியே வெளியில் வந்து இன்னும் காற்று அவ்வளோ காற்று வந்துச்சுங்க. சரி ஓகேங்க, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.